ஆராத்யா, உனக்கு தெரியுமா நம்மளுக்கு ரிப்பப்ளிக் டே வரப்போகுதுல்ல இப்போ. அதனால ஸ்கூல்ல நம்மளுக்கு ப்ரோக்ராம்லாம் வைக்க போறாங்க, நிறைய போட்டியெல்லாம் வைக்க போறாங்களாம். உனக்கு தெரியுமா? யாருன்னா கிட்ட சொன்னாங்களா? ஆமாண்டி, என்கிட்ட சொன்னாங்க. நானும் கேள்விப்பட்டேன். பசங்களாம் பேசிட்டு இருந்தாங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் வைக்க போறாங்களாமே. போட்டியெல்லாம் வச்சு அதில் ப்ரைஸ்லாம் தர போறாங்களாம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்ன்னு. அப்படியாடி? அப்போ பேச்சு போட்டியில் தட்டிட வேண்டியதுதான். நான் டான்ஸ் போட்டியில் கலந்துப்பேன்ப்பா. எல்லாரும் கலந்துக்கோங்க. நான் எந்த போட்டியிலும் கலந்துக்க மாட்டேன். நீங்க பண்றதை வேடிக்கை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கேன். ஜாலி. மிஸ் வந்துட்டாங்க. டைம் ஆச்சுல. மிஸ் வந்துட்டாங்க. சைலண்டா இருங்க பசங்களா, யாரும் பேசாதீங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அட்டனன்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்க போகுது? எல்லாருக்கும் சர்க்குலர் அனுப்ப போகிறாங்க. நம்ம ஸ்கூலில் ரிப்பப்ளிக் டே ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதனால நிறைய போட்டிகள் வைக்க போகிறாங்க. நீங்கள் எல்லா போட்டிலையும் கலந்துக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். டான்ஸ் இருக்குது, கவிதை இருக்குது, ட்ராயிங் இருக்குது, ஸ்பீச் இருக்குது. இதிலெல்லாம் நீங்கள் கலந்துக்கலாம். தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் நீங்கள் கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சர்க்குலர் வந்தோடனே எல்லாரும் பேர் கொடுத்துருங்க மறக்காம. சரி, ஓகே. எல்லாரும் ஹோம்ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? எஸ் மிஸ், ஹோம்ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு டேபிள்ல வச்சிட்டேன் மிஸ். நானும் முடிச்சிட்டேன் மிஸ். நாங்கள் எல்லாரும் முடிச்சிட்டோம் மிஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதை எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொஞ்சம் தந்துடுங்க. நான் கரெக்ஷன் பண்ணி வச்சிடுறேன், பார்த்து வச்சிடுறேன். ஓகே பசங்களா, எல்லாரும் முடிச்சிட்டிங்களே ஹோம்ஒர்க்கை? குட் கேர்ள்ஸ். ஓகே, நான் இது வரைக்கும் என்ன லெசன்ஸ்லாம் எடுத்தனோ அதை எடுத்து வச்சு ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? இன்றைக்கி நான் கிளாஸ் எடுக்க போகிறதில்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? நீங்கள் எல்லாருமே எடுத்து வச்சு படிச்சுட்ருங்க, சத்தம் போடாமல் இருங்க. எஸ் மிஸ், நாங்கள் சைலண்டாக இருக்கோம் மிஸ். நான் ட்ராயிங்கில் சேரலான்னு இருக்கேன் மிஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் மிஸ், நான் கூட ஸ்பீச்சில் சேரலான்னு இருக்கேன் மிஸ். டாப்பிக்கை வச்சு நான் டிசைட் பண்ணிடுறேன் மிஸ் எதுன்னுட்டு. மிஸ், நான் டான்ஸில் சேர்றேன் மிஸ். நான் டான்ஸ் ஆடுவேன் மிஸ் நல்லா. மிஸ், நான் எதுலேயுமே கலந்துக்கலாம் மிஸ். இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணால் நான் அதை உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறேன் மிஸ். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், மே ஐ கம் இன்? எஸ் மிஸ், வாங்க. மிஸ், சர்க்குலர் வந்திருக்கு மிஸ். இந்தாங்க மிஸ், சர்க்குலர் வாங்கிக்கோங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்காங்க. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எதுலெல்லாம் கலந்துக்கிறாங்களோ எல்லார்கிட்டையும் கேட்டு நேம் இதில் நோட் பண்ணி வச்சுருங்க மிஸ். உங்களோட கிளாஸில் வேலை முடிஞ்சதுமே பக்கத்து கிளாஸில் எடுத்து போய் கொடுத்துருங்க மிஸ். நான் வரேன். ஓகே ஸ்டூடெண்ட், சர்க்குலர் வந்துருச்சு. ஓகே, எல்லோரும் ரெடியாக இருந்துக்கோங்க. என்னென்ன டாப்பிக்கில் கலந்துக்க போகிறோம் டீட்டெயிலாக சொல்லிட்டிங்கன்னா நான் எல்லாத்தையும் மார்க் பண்ணி பிரின்ஸிபல் ரூமுக்கு அமுச்சு விட்டுருவேன். இதில் ப்ரைஸ்லாம் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ்லாம் இருக்குது. சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ எல்லாம் படிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னு வந்து என்கிட்ட சொல்லுங்கள். ஓகேவா? டான்ஸ் இருக்குது. டான்ஸோட டாபிக் தேர்ட் ஸ்டாண்டர்ட்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிளாசிக் டான்ஸ் எல்லாம் ஆடலாம், அப்புறம் நாட்டு பாடலுக்கு டான்ஸ் ஆடலாம். அடுத்தது கட்டுரை போட்டி இருக்குது. கட்டுரை போட்டியில் நம்ம என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா தேச தலைவர்கள், அதுக்கப்புறம் குடியரசு தின விழாவை பற்றி நம்ம கட்டுரை எழுதணும். நெக்ஸ்ட் பேச்சு போட்டி சொல்லியிருக்காங்க. பேச்சு போட்டிக்கு டாபிக் என்னென்னா விடுதலை வீரர்களை பற்றி நம்ம பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சேம் நம்ம குடியரசு தினத்தை பற்றி நம்ம பேசலான்னு போட்டிருக்காங்க. அடுத்தது ஓவிய போட்டி. ஓவிய போட்டிக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா இயற்கை, அதுக்கப்புறம் குடியரசு தின விழா, நம் நாட்டின் முக்கிய சின்னங்கள்ன்ட்டு 3 டாபிக் கொடுத்துருக்காங்க. 3 டாப்பிக்கில் நம்ம ட்ராயிங் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மிஸ், நான் வந்து ட்ராயிங்கில் சேர்ந்துக்கிறேன் மிஸ். எஸ் மிஸ், நான் ஸ்பீச்சில் சேர்ந்துக்கிறேன் மிஸ். நான் டான்ஸில் ஓகே மிஸ். நான் டான்ஸில் கலந்துக்கிறேன் மிஸ். நீ என்ன சாரு, நீ எதுலேயுமே கலந்துக்கலையா? சைலண்டாக உட்காந்துட்டு இருக்க? இல்லை மிஸ், நான் எதுலேயும் கலந்துக்கல மிஸ். நான் சைலண்டாக உங்களை வேடிக்கை பார்க்குறேன் மிஸ். சரி, ஓகே, உனக்கு அதுதான் வரும். சரி, ஓகே பசங்களா, கிளாஸ் லீடர் எழுந்துச்சு யார் யார் எதில் கலந்துக்கிறாங்கன்றத ஒரு பேப்பரில் நீட்டாக எழுதி அவங்களோட பேரும் எழுதி என்ன வகுப்பு என்ன பிரிவுன்றதை எழுதி என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. நான் பிரின்ஸிபல் ரூமில் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணிடுறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்புறம் சுதந்திர தின விழாவுக்கான டைமிங்கும் விழா ஏற்பாடையும் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் படிக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகேவா? 26/1/2025 அன்று காலை 8 மணிக்கு கொடியேற்றுறோன்னு போட்டிருக்காங்க. நிறைய சீஃப் கெஸ்ட் எல்லாம் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கரெக்டான சீருடையில் வரணும்னு சொல்லியிருக்காங்க. கையில் ஒரு வாட்டர் பாட்டிலை கேரி பண்ணிக்கோங்க. ஓகே பசங்களா, இந்த சர்க்குலர் எடுத்து போய் பக்கத்து கிளாஸில் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் இதை ஃபுல்லாக படிச்சுட்டு நான் சைன் போடணும். எனக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நான் அதெல்லாம் படிச்சுட்ருக்கேன். நீங்கள் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் டிஸ்கஸ் பண்ணிட்டுருங்க. ஓகேவா? எல்லோரும் நேம் எல்லாம் எழுதி கொடுத்துருங்க லீடர்கிட்ட. லீடர் யார் எழுந்துச்சு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வாங்குங்க. பசங்களா, அன்றைக்கி யாரும் விடுப்பு எடுக்கக்கூடாது. எல்லாரும் வருகை தரணும். ஃபுல் வருகை பதிவு ஒரு கிளாஸ் ரூமையும் காமிக்கணும்னு பிரின்ஸிபல் போட்டிருக்காரு. ஸ்ட்ரிக்டாக இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் வரலையோ அவங்க பேரெல்லாம் நோட் பண்ணி மறுநாள் யாரெல்லாம் வரலையோ அவங்களாம் பிரின்ஸிபலை போய் பார்க்கணுன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே மிஸ், நாங்கள் எல்லாம் வந்துடுறோம் மிஸ். நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் மிஸ். சர்க்குலரை தாங்க மிஸ். இருடா, நான் சைன் போடணும். சைன் போட்டு தரேன், கொஞ்சம் நேரம் இரு. இந்தா சைன் போட்டுட்டேன். எடுத்துகிட்டு போய் பக்கத்து கிளாஸில் கொடுத்துட்டு வா. ஓகேவா மிஸ்?
இப்போ பி செக்ஷன் தானே மிஸ் எடுத்து போய் கொடுக்கணும், நான் எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் மிஸ். ஓகே பசங்களா, எல்லாரும் சைலண்ட்டாக என்னென்ன டாப்பிக்கோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணணும்லாம் நீங்கள் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எல்லாருமே நல்ல ப்ரைஸ் வாங்கணும், ஃபஸ்ட் ப்ரைஸ் வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே மிஸ். மே கமன் மிஸ். கமெண்ட். மிஸ் அந்த கிளாஸ்ல எல்லா பசங்களும் எல்லா போட்டியிலையும் கலந்துருக்காங்க மிஸ். ஒரு பசங்க 2 போட்டியில கலந்துருக்காங்க மிஸ். அந்த கிளாஸ்ல ஸ்ட்ரென்த்துமே அதிகமாக இருக்கு மிஸ். அதனால நிறைய பேர் போட்டியில கலந்துக்கிறாங்க மிஸ். சரி விடுங்க பசங்களா, நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் ப்ரைஸ் கிடைக்க போகுது. 4 போட்டி கொடுத்துருந்தாங்க, அதில் 3 போட்டியில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. இன்னும் ஒரு போட்டியில் தான் நம்ம கிளாஸில் யாரும் கலந்துக்கல. பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்கள் கலந்துக்கிட்டதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க பாருங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பசங்களா, ஓகேவா? ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும். இப்போவே சொல்லிட்டேன் பசங்களா, எல்லாருமே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் நீங்கள் தான். மிஸ் நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து நான் தான் மிஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க போகிறேன். நீங்கள் என்ன பாருங்கள் மிஸ். எஸ் மிஸ், நானும் ஸ்பீச்சில் நல்ல மார்க் எடுத்து நல்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வருவேன் மிஸ். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள், நல்லா மார்க்ஸ் வரும், ஓகேவா? சரி ஓகே, டைம் ஆச்சு. நீ போய் பேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ. பெல் அடிக்கிற டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பணும்ல, போய் பேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ போ. ஓகே மிஸ், நான் போகிறேன் மிஸ்.